ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு நாமளாகவே என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷ் மட்டும் இல்லை, எந்த லாங்குவேஜ்னாலும் கற்றுக்கலாம். இங்கிலீஷ் பேச கற்றுக்கணும், நல்லா ஃப்ளூவெண்ட்டாக பேசணும் அப்படிலாம் நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் இங்கிலீஷை நிறையா கேட்கணும். ஸோ கேட்குறதுக்கு நம்ம போய் இங்கிலீஷ் பேசுகிறவங்க மத்தியில் போய் இருக்க முடியாது, நம்மளால் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. ஸோ நம்ம இருக்கிற டெக்னாலஜியை நல்லா பயன்படுத்திக்கலாம். முக்கியமாக யூடியூப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூடியூப்பில் நிறையா இங்கிலீஷ் வீடியோஸ் இருக்குது. ஸோ அந்த இங்கிலீஷ் வீடியோஸ்லேயும் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குற வீடியோஸ் இல்லை, உங்களுக்கு பிடிச்சமான இங்கிலீஷ் வீடியோஸ். இப்போ ஸ்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் வந்து இந்த கிரிக்கெட்டெல்லாம் வந்து கமெண்ட்ரி கொடுப்பாங்க இங்கிலீஷில். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் கொடுக்குற கமெண்ட்ரி, வேறு கண்ட்ரியில் உள்ள காமெண்ட்ரினால் நமக்கு புரிஞ்சிக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்மளோட இந்தியன் பிளேயர்ஸ், இப்போது ராகுல் டிராவிட் கொடுப்பாங்க, கங்குலி, அந்த மாதிரி நம்மளோட இந்தியன் பிளேயர்ஸ் கொடுக்குற காமெண்ட்ரி, அப்புறம் ஃபுட்பால் மேட்ச், என்னென்ன உங்களுக்கு பிடிச்சமான ஸ்போர்ட்ஸ் இருக்கோ அதில் இங்கிலீஷ் காமெண்ட்ரியை முதல்ல கேட்க ஆரம்பிங்க. அது வந்து ஸ்போர்ட்ஸ் லவர்ஸ்லாம் கேட்கலாம். இல்லை ஸ்போர்ட்ஸ்லாம் பிடிக்காது, எனக்கு குக்கிங் பிடிக்கும் அப்படின்னா நிறைய இங்கிலீஷில் உள்ள குக்கிங் சேனல்ஸ் இருக்குது. ஸோ அந்த குக்கிங் சேனல்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். நிறையா டிப்ஸ் கொடுப்பாங்க, அந்த மாதிரி டிப்ஸ், லைஃப் ஹேக்ஸ், இந்த மாதிரி நிறையா வந்து இங்கிலீஷ் சேனல்ஸ் இருக்குது. ஸோ அந்த இங்கிலீஷ் சேனல்ஸில் அவங்க எப்படி இங்கிலீஷ் பேசுகிறாங்க, என்னென்ன வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவனமாக நம்ம அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 10 நிமிஷமாவது அதை பார்க்கணும். ஸோ அந்த மாதிரியான கமெண்ட்ரிலாம், இந்த மாதிரியான வீடியோலாம் பார்க்க முடியல, அது அவ்வளோ தூரத்துக்கு புரியல அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக புரியறதுக்கு நிறைய கார்ட்டூன்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் கார்ட்டூன்ஸ். அது ரொம்ப பேசிக் லெவல்லையும் இருக்கும், ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ்லையும் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக நமக்கு புரியும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கார்ட்டூன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மைண்டும் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் இங்கிலீஷும் நம்ம கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னா, அந்த இங்கிலீஷ் பேசும்போது இங்கிலீஷ் பேசுகிறவங்க கிட்டேருந்து நம்ம வந்து கவனித்து பார்த்துட்டே இருக்கணும். எப்படியெல்லாம் கொஷின் ஃப்ரேம் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் சொல்கிறாங்க, என்னென்ன விஷயத்த எப்படி சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே காமனான விஷயங்கள் தான் பேசுவாங்க. ஸோ என்னென்னலாம் பேசுகிறாங்க, என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்றத கவனிச்சுட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம சொல்கிற விதத்துக்கும் அவங்க சொல்கிற விதத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். நம்மளும் இங்கிலீஷ் பேசிட்டு தான் இருப்போம், ஆனால் அவங்க பேசுகிற இங்கிலீஷ் வேறு மாதிரி இருக்கும். நம்ம கேட்குற ஒரு கேள்வி வேறு மாதிரி இருக்கும், அவங்க கேட்குறது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம பேசுகிறதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட மிஸ்டேக்ஸை நம்மளே கண்டுபிடிக்கலாம். ஸோ என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்றத இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்து அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி அதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு அதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் நம்ம செய்யாமல் இருக்கலாம். இப்போ ஒரு சிம்பிளான ஒரு மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறையா பேர் இஃப் யூஸ் பண்ணும்போது நடுவில் மீன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நீ இப்போ வந்தேன்னா என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இஃப் யூ கம் மீன்ஸ் யூ கால் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த மீன்ஸ் எதுக்கு அங்கே வருதுன்னே தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து நல்ல ஒரு இங்கிலீஷ் வீடியோஸ் பார்க்கும்போது அந்த இஃப் கிளாஸ் அங்கே வரும்போது நமக்கே தெரியும், நம்ம இங்கே இப்படி மீன்ஸ் சொல்கிறோமே, அவங்க அப்படி சொல்லலையே அப்படின்னு. அப்போ நம்ம பேசுகிறதுல ஏதோ தப்பு இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட மிஸ்டேக்ஸை நம்மளே கரெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க பேசுகிற அந்த கான்வர்சேஷனை வந்து நிறைய கவனிக்கணும். முக்கியமாக கார்ட்டூன்ஸ் பார்த்தோன்னா நிறைய கான்வர்சேஷனல் இங்கிலீஷாக இருக்கும். ஸோ நம்ம அந்த கான்வர்சேஷனல் கொஸ்டின்ஸ் அண்ட் சென்டென்சஸ்லாம் நிறைய நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை கார்ட்டூன் பார்க்குறதுக்கு எனக்கு போர் அடிக்குது அப்படின்னா நம்ம வந்து கிட்ஸ் மூவிஸே இருக்கும் நிறையா, சின்ன குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியான மூவிஸ் இருந்ததுன்னா அது கொஞ்சம், அதாவது ஹாலிவுட் மூவிஸே எடுத்தால் கூட அது கொஞ்சம் சிம்பிளான இங்கிலீஷில் இருக்கும். அண்ட் நம்ம சப்டைட்டில் ஆன் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா புரிகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் டெய்லி பார்த்தா கூட அதுலேருந்து நிறையா சென்டென்சஸ் நம்ம கற்றுக்கலாம், நம்மளோட சென்டென்சஸையும் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கேட்ட இங்கிலீஷை பேசி பழகிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் மைண்டில் தோணுதோ அதெல்லாம் எழுதி பார்க்கலாம். எழுதி பார்க்குறது ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ். எப்போவுமே நமக்கு இங்கிலீஷ் பேசுகிற ஆட்கள் பக்கத்தில் இருந்துகிட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம எழுதி பார்த்தா கூட நமக்கு வந்து தாட் ப்ராசஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம பேசும்போது எப்படி யோசிப்போமோ அதே மாதிரி தான் எழுதுறதுக்கும் யோசிப்போம். எழுதுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நம்ம நினைக்கிறது எல்லாத்தையும் எழுதி பார்க்கலாம். நிறையா நோட் புக்ஸில் எழுதி பார்த்தாலும் நமக்கு இங்கிலீஷ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு விஷயத்த முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ் வந்து நம்மளுடைய நேட்டிவ் லாங்குவேஜ் கிடையாது, அது ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் தான். ஸோ அது நமக்கு வந்து சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருக்குது, சின்ன சின்ன தப்பு இருக்குது அப்படின்னா தட் இஸ் ஓகே.
நம்மளோட மதர் டங்கை நம்ம நல்லா பேசுகிறோம் அப்படின்னாலே அதுவே போதுமானது தான். ஒரு ஃபாரின் லாங்குவேஜை வந்து நம்ம பேச முடியல அப்படின்னா நமக்கு வந்து ஒன்றுமே தெரியல அப்படிலாம் கிடையாது. இன்ஃபீரியராக நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது. என்ன இருந்தாலும் அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபாரின் லாங்குவேஜ் தான். இப்போ வேறு கண்ட்ரிலாம் போய் பார்த்தோன்னா அவங்கவுங்க அந்தந்த லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. முக்கியமாக இந்தியாவில் தான் வந்து இந்த இங்கிலீஷ் மேலே ஒரு பெரிய க்ரேஸ் இருக்குது. இங்கிலீஷ் தெரியலைன்னா அது ஒரு பெரிய தப்பு மாதிரி எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்கவே கூடாது. இங்கிலீஷ்ன்றது ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் தான். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நம்மளால் பேச முடியும். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம எந்த லாங்குவேஜ் பேசுகிறோம் அப்படின்னு இல்லை, அது தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, எந்த லாங்குவேஜ் பேசினாலும் அதில் ஒரு நல்ல வார்த்தைகளும் அடுத்தவங்கள வந்து காயப்படுத்தாத நல்ல விஷயங்களும் பேசுகிறோம் அப்படின்னாலே அதுவே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயந்தான். இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படின்னு இல்லை, தமிழே பேசுகிறீங்க அப்படின்னாலும் நல்ல வார்த்தைகளாக அடுத்தவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, அடுத்தவங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லி அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தாமல் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான வார்த்தைகள் பேசுனீங்க அப்படின்னா எந்த ஒரு லாங்குவேஜுமே கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். அதுக்கு கண்டிப்பாக இங்கிலீஷ் தான் தேவை அப்படின்னு இல்லை, நம்ம பேசுகிற நம்மளோட தமிழ் மொழியவே ரொம்ப அழகாக ரொம்ப சந்தோஷமாக நம்ம பேசிக்கலாம். இங்கிலீஷ் ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். அது போக எல்லா ஒரு கண்ட்ரிலையுமே நம்ம வந்து காமனாக ஒரு கம்யூனிகேஷனுக்கு இங்கிலீஷ் தேவையாக இருக்குது அப்படின்றதுனால தான் நம்ம இங்கிலீஷ்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அதை கற்றுக்கிறதுக்கு இந்த மாதிரியான சிம்பிளான மெத்தட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். இங்கிலீஷ் தெரியல அப்படின்றத ஒரு பெரிய கஷ்டமான விஷயமாவோ வருத்தமான விஷயமாவோ இன்ஃபீரியராக நம்ம வந்து தாழ்வு மனப்பான்மையெல்லாம் இல்லாமல் பயப்படாமல் கான்ஃபிடெண்ட்டாக நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அழகாக கற்றுக்கலாம். ஒரு லாங்குவேஜை கற்றுக்கும் போது முதல்ல என்ஜாய் பண்ணி கற்றுக்கணும். ஐயோ கற்றுக்கணுமேன்ற பயத்துலேயோ ஒரு கஷ்டத்துலேயோ நம்ம கற்றுக்கக்கூடாது. ரொம்ப பிடிச்சமான விஷயங்களெல்லாம் பார்த்து லாங்குவேஜ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். ரொம்ப அழகாக ஈஸியாக ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசிடலாம். இங்கிலீஷ் நல்லா பேசணும் அப்படின்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஈஸியாக ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசிடலாம். I'll meet you in the next lesson. Thank you. Bye.